சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். என்னைக்குமே முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லாத நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு நாள் சிரிச்சார். அந்த சிரிக்க வச்சது கூட எங்க அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். அவங்க என்னென்னமோ பேசி தலைவரை சிரிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஒவ்வொரு மந்திரி எந்திரிச்சு ஆகாகா ஓகாகா வானமே வையமே பூமிய தரைய அப்படின்னாங்க. மாப்பிள்ள என்னென்னமோ விட்ட போடுறோம், ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது. அன்னைக்கு வாங்கினார் பாருங்க ஒரு பல்பு. வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு தரவில்லை, விவசாயிகளுடைய கடன் முழுமையாக அடைக்கப்படவில்லை, காவிரி தண்ணீர் இன்னும் திறக்கப்படவில்லை. எனவே டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கம்பீரமா முழங்குறார். நம்ம மாண்புமிகு முதல்வர் எந்திரிச்சாங்க. மாண்புமிகு சி ஜோசப் விஜய் பட்டு வேஷ்டியோட வறட்சி நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் பேப்பர் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உடனே அவங்க நல்ல உள்ள எந்திரிச்சு தளபதி கச்சேரி அப்படின்னு 6 நாள் ஆடி இருப்பாங்க. அவ்வளவு ஆரவாரம். தலைவர் பவர்ஃபுல்லான பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாராம் முதலமைச்சர். எந்திரிச்சாரியா கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன். வறட்சி நிவாரணம் என்று வருடா வருடம் கொடுக்கக்கூடிய தொகுப்பை பற்றி நாங்கள் பேசவில்லை. விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்தை தான் நாங்கள் கேட்டோம். தொகுப்பு நிதிக்கும் நிவாரணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பேப்பர் படிச்சா தெரியாது. விவசாயிகளை நேரடியா சந்திக்கணும்னு சொன்ன உடனே வாங்கினாரியா 5000 வாட்ஸ் பல்பு டமக்குன்னு. அப்போ உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கல. அவருக்கு பதிலாக கண்ட ஆட்கள்லாம் எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பல்பு வாங்கினா தெரியுமா? நம்ம வேளாண்மை துறை அமைச்சர், அவர் பேர் என்ன, இது வேற மறந்து போய் வினோத், மாண்புமிகு வினோத் அவர்கள் வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாரு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ராமமும் மொட்டையும் தான். திருப்பதினா ராமம், இன்னொன்னு என்ன மொட்டை. விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாமல் ராமம், காவிரி நீரை திறந்து விடாமல் மொட்டை அப்படின்ட்டு அவரு பெரிய நம்ம கவிஞர் காசிமுத்து மாணிக்க மாதிரி. இவ்வளவு நாள் சூரியனால் மக்களுக்கு வேர்த்தது, இப்பொழுது சூரியனுக்கே வேர்த்திருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் சிரிப்பாருன்னு பார்த்தா அவர் இருந்தா, ஏண்டா விளங்காத பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாமே டுபாக்கூராயா. ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பாட்டுக்கு போட்டோல இருக்கவர தலை அப்படின்னு அவர்கிட்ட இருந்து சவுக்க வாங்கி, நீயா சொந்தமா கடையில போய் ஒரு சவுக்கு வாங்கு, எதுக்கு அவர் கையில இருந்த சவுக்க புடுங்குற? எம்ஜிஆர் அன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளையில அந்த பாட்டு எப்படின்னு தெரியுமில்ல, பெஞ்சமின் எனக்கு தெரியாத பாட்டா என்னன்னு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அதில் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தான் எழுதியிருந்தது. அன்னைக்கு காங்கிரஸ்க்கு இன்னொரு பேரு காக்கான்னு பேரு. அதனால காக்கைனா அவங்கள குறிச்சிருவாங்கட்டு சென்சார்ல எடுத்துட்டு என்ன வார்த்தை போட்டாங்க தெரியுமா? எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீ எல்லாமே ஓசி தானா? சவுக்கு எம்ஜிஆர்ட்ட வாங்கின ஓசி. கொடியில பாத்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. இது எதுன்னா முத்தூட் பைனான்ஸோட, முத்தூட் பைனான்ஸ் பாத்திருக்கீங்களா? அதுல 2 யானைக்குட்டி தான்.
அந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி சங்க கொடியான். அவங்க இப்போ கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஜாதி சங்கத்துக்கு இந்த கொடியை போட்டான், இவங்க எடுத்துட்டாங்க 3 கலரை போட்டுன்னு.